ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணே. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல். இன்றைக்கி எபிசோடெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஆனந்தி மேலே திருட்டு பழி கட்டி ஆனந்தியை அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல மகேஷும் சரி, அன்பும் சரி, ஆனந்திக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ன உடனே ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாப்க்கு தேடிட்டு போனது, அவ்வளோ தூரம் தேடிட்டு வந்தார் நம்மளோட அன்பு. ஆனால் அன்பு வந்து பார்த்து ஒரு இடத்துல ஹோல்டாகி நின்றுட்டாரு. ஏன்னா மகேஷ் அந்த இடத்துக்கு வந்த உடனேவே மகேஷ் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக் ஒன்று கிடச்சிருந்தது. மகேஷோட தலையில் வந்து அடிபட்டு ரத்தம் கொட்டுற மாதிரி. என்னவா இருக்கும் அப்கமிங் மகேஷுக்கு இந்த மாதிரி அடிபடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? யாராவது ஆள் வச்சு அடிச்சிருப்பானுங்களா? அதாவது இப்போ அந்த ஆனந்தியை மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வேலை பார்க்குற அந்த சூப்பர்வைசர் கையில் வேலை பார்த்தான் இல்லையா ஒரு பர்சன், அந்த பர்சனை வந்து வேலையை விட்டு அனுப்பணும்னு அனுப்புகிறாங்க இல்லையா, அவன் ஆள் வச்சு ஏதாவது அடித்தானான்னு தெரியல. அப்கமிங் மகேஷோட தலையில் அடிபட்டிருக்க மாதிரி ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக் தான். அன்பும் சரி, டூ வீலரில் அப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஆனந்தியை தேடி கண்டுபிடிச்சி வந்து நிற்கிற டைமில் கரெக்டாக மகேஷ் வந்து கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலச்ச. பாவம் அன்பு, அவ்வளோ தேடினாரே, அவ்வளோ அலைஞ்சாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மகேஷோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் இந்த சிறுதானியத்தில் உணவு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்ன உடனே ஆனந்தி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சமைக்கும் போதே கிச்சன்லேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்மளோட மகேஷுமே. சமையல்காரமாக வர வரைக்குமே நீங்களே சமைச்சு கொடுங்க அம்மாவுக்கு, அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஆனந்தியை சமைக்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. மகேஷ், அன்பு ரெண்டு பேரோட காதலுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் ரெண்டு பேரோட காதலில் எது வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.